ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பார்த்தா போட்டபடியே கிடந்துச்சு. அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப்தார் ரெசிபிக்காக சமோசா ஷீட் இல்லாமல் சமோசா மேக் பண்ணலாமா, அதுக்காக ஒரு கப் மைதா மாவுக்கு கொஞ்சமாக ஓமம் எடுத்து கையாலே நுணுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் விட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஊற விட்டுறலாம். இதுக்கு உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம்னு சொல்லி 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டேன். இதுக்கு ஒரே ஒரு பொடி மட்டும் ரெடி பண்ணணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு முழுமல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அதை வந்து ஒன்றும் பாதியமாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கேப்லேயே பாத்திரம் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லி வாஷ் பண்ணிட்டேன். ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம நுணுக்கின பொடியில் கொஞ்சமாக சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம நுணுக்கின பொடியில் கொஞ்சமாக சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மாவு இது போல் திரட்டிட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி இது போல் கட் பண்ணிங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். இதுக்கு கோட்டிங்காக வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் டிப் பண்ணி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். ஷீட்டே தேவையில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள்.